அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. The Global Talk 24 மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்தில் என்னெல்லாம் நடந்து வருதுன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இந்த வகையில் வெனிசுலா பற்றி ஒரு முக்கியமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது என்ன தகவல் என்று சொல்லி சுருக்கமாக பார்ப்போம். வெனிசுலா என்பது USA, அதாவது வட அமெரிக்காவுக்கு தெற்கில் இருக்கிற இலத்தீன் அமெரிக்க நாடு. அதாவது இலத்தீன் அமெரிக்கான்னு சொன்னால் தென் அமெரிக்கா நாடு. அதாவது வடக்குல வட அமெரிக்கா இருக்குது. வட அமெரிக்காவில் ஒரு பெரியதொரு நாடாகத்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப், அதாவது USA ஐக்கிய அமெரிக்கா இருக்குது. அதே நேரத்தில் தென் அமெரிக்கா கண்டத்தில் ஒரு நாடாக வெனிசுலா என்கிற ஒரு நாடு இருக்குது. இந்த வகையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தங்களுடைய சுதந்திரத்துக்கு பிறகு முதலாவது ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டன் 1789 ஆண்டு முதலாவது பதவியேற்கின்றார். இந்த வாஷிங்டன் அமெரிக்காட சுதந்திரத்துக்காக கடுமையாக பாடுபட்ட ஒருவர். அமெரிக்காட சுதந்திரம் 1776 ஆண்டு பிரித்தானியாவிலிருந்து சுதந்திரம் பெறுவது. அதாவது 1776 ஜூலை 4ஆம் தேதி. இந்த வகையில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் தான். ஆகவே அவரை தான் அந்த நாட்டு மக்கள் 1789 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி முதலாவது ஜனாதிபதியாக அவரை ஏற்றுக்கொள்றாங்க. அதாவது தேர்தல் முறை மூலம் தான் வருவது. இவருடைய முதல் ஜனாதிபதி காலத்தில் மட்டும்தான் அமெரிக்கா வேற நாடுகளை பற்றி நோண்டிக்கிட்டு புடுங்கி கொண்டு இருக்கிற வேலையை செய்யல. அதுக்கு பிறகு வந்த விற்பட்ட காலங்களில் எல்லாம் இவர்கள் அமெரிக்காவுடைய நிலத்துக்காக மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கிறது, அதுக்காக நாட்டுகளை பிரச்சனைகளை உருவாக்குறது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அவர்கள் செய்து வாரார்கள் என்பது இன்று வரலாற்று பதிவுகளாக பேசப்பட்டு வருகிறது. இவன் திருந்துவான் அவன் திருந்துவான்னு பார்த்தா யாருமே அப்படி திருந்ததில்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னுக்கு ஜார்ஜ் பைடன் வரும்போது நபிகளாருடைய ஹதீஸ்களை கூட இந்த ஜார்ஜ் பைடன் சொன்னார். முஸ்லிம் மக்கள் எல்லாம் இந்த ஒபாமாவோட இவர் தான்ப்பா சிறந்த மனுஷன் சொல்லி அந்த வயோதிபத்திலையும் கூட அவருக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் அவர் காசாக்கு செஞ்ச அநியாயங்கள் வேறில்லை. அதுக்கு பிறகு நான் யுத்தமெல்லாம் செய்ய மாட்டேன், பிரச்சனைகளை முடிப்பேன் சொல்லி வந்த டொனால்ட் ட்ரம்ப் செய்கிற அநியாயங்களை கண்டு கொண்டே இருக்கிறோம். இவ்வாறு அமெரிக்காவுடைய இதுக்கு முன்னுக்கு உள்ள எல்லா ஜனாதிபதிமார்களும் காசா அல்ல பல நாடுகளுக்குள்ள தங்கட நலத்துக்காக ஏதாவது ஒன்று ஓட்டிக்கொண்டே இருப்பது வலிமையான விஷயமா இருந்தது. குறிப்பாக அவங்க இந்த பெட்ரோல் இருக்கிற நாடுகளை கவர் பண்ணி கொண்டு வருவாங்க. பெட்ரோலை அவங்க இலவசமாக எடுத்து அல்லது குறைந்த விலையில பெரல்களை கொண்டு வந்து நம்ம நாட்டுகளை பயன்படுத்தி நம்ம நாட்டில் உள்ள கஜானாவை மிச்ச பிடிக்கணும்னு சொல்றதுக்காக அவங்க நிறைய திட்டங்களை செய்து வாரது வலிமையான விஷயம். இந்த வகையில் சவுதி அரேபியாவை உங்களுக்கு தெரியும், 100% பெட்ரோல்ல 40% அதாவது 40% வருமானத்தை நாட்டு மக்களுக்காக செலவழிக்கப்படுறதாகவும் இன்னும் 60% அரச பரம்பரையை எடுத்துக்கொள்ளுதுன்னு சொல்லி நீங்க தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் 40% மக்களுக்கும் 60% அந்த அரச குடும்பமும் எடுக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். 60% சொன்னா 60% அந்த அரச பரம்பரை எடுக்கல, அதுல 60ல் 80% அமெரிக்காவுக்கு தாரை வார்க்கப்படுவது என்கிறது தான் இன்று பேசப்பட்ட வார விஷயமா உள்ளது. சம்டைம் இந்த சவுதி மன்னர்கள் அமெரிக்காவுக்கு பெட்ரோல் தரையலான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்த நாளே சவுதி அரேபியாவுக்கு ISIS இன்னும் பல இஸ்லாமிய தீவிரவாதிகள், பொதுமக்கள் கிளர்ச்சி, அரசாட்சி கூடாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாமே ஆரம்பிக்கும். ஏற்கனவே முஸ்லிம்கள் இந்த காசா விடயத்தில் சவுதி அரேபியா செய்யும் நன்றி கெட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை கவுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் சொல்லி சொல்லி அமெரிக்கா நான் கையை எடுத்துட்டேன்னு சொன்னா இந்த நாட்டுக்குள்ள போராட்டம் பிடிக்கும். ஆகவே எங்களுக்கு தர வேண்டியதை நீங்க தந்து கொள்ளுங்கள், நாங்கள் சவுதியை பாதுகாத்து தருவோம் என்று அவர்கள் அங்கேயே குந்தி கொண்டு பெட்ரோலை கொண்டு போகும் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில கூட நீங்க அதிக செய்திகளில் பார்த்து இருப்பீங்க, சவுதி அரேபியா பாரசீக வளைகுடாவிலிருந்து பெட்ரோல் திருடப்பட்டு கொண்டு போவதை ஈரான் கைப்பற்றியது அப்படின்னு சொல்லி வருது. ஏன் இவ்வளவு பெரிய கப்பல்ல பெட்ரோல் கொண்டு போறது யாருக்குமே தெரியாதா? தெரியும் அந்த பெட்ரோல் எங்க போகுது. அதாவது அந்த கப்பல்ல ஏதோ ஒரு நாட்டுடைய பிளாக், அதாவது கொடியை முன்னால குத்தி கொண்டு அந்த கப்பல் பாரசீக வளைகுடாவுக்குள்ள போகுது. ஈரான் போய் கைப்பற்றாங்க. பிறகு ஈரானே சொல்ல இல்லை இது எந்த நாட்டுக்கு போகுதுன்னு சொல்லி. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் இந்த பாரசீக வளைகுடாக்கள் இருந்து யாரு பெட்ரோலை கொண்டு போறாங்கிறது இன்று உலகமே அறிந்த கதை. பெட்ரோல்ங்கிறது அரபு நாட்டுடைய சொத்தாக இருக்கலாம், ஆனால் இஸ்லாமியருடைய சொத்து என்பதும் இஸ்லாமிய சமூகத்துடைய சொத்து என்பதும் அரபு நாடுகள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. இதுதான் இன்று உலகத்தில் நடந்து வருவது. இந்த வகையில் சகோதரர்களே, சவுதி அரேபியா தான் உலகத்தில் அதிகமா பெட்ரோல் உற்பத்தி செய்துன்னு சொல்லி பொதுவாக மக்கள் கதைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே உலகத்தில் அதிக பெட்ரோல் வளம் கொண்ட நாடுங்கிறது சவுதி அரேபியா அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன தென் அமெரிக்காவில் காணப்படுற வெனிசுலா நாடு தான் அதிக பெட்ரோல்களை கொண்டுள்ளது. ஆனால் இந்த பெட்ரோல்களை அமெரிக்கா போன்ற நாடுகள் சர்வதேசத்துக்கு திறந்த முறையில் விற்பனை செய்யறதுக்கு பல்வேறு தடைகளை விதித்து வராங்க. அதனால அவங்களுக்கு பெட்ரோலை வித்துக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது. இருந்தாலும் பெட்ரோல் வியாபாரம் மூலம் அவங்க நாடை நடத்தி வராங்க. அமெரிக்காவுக்கு இந்த வெனிசுலா மீது கண் இருந்து கொண்டே இருந்தது. அமெரிக்கா ஏன் இந்த பெட்ரோல் விற்பனைக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க தெரியுமா? நமக்கு தர வேண்டியதை நீ தான், நான் உனக்கு ஃபுல்லா உலகத்தில் பெட்ரோல் விற்பனை செய்யறதுக்கு ஃபுல்லா நான் உங்களுக்கு இடம் தருவேன், அதாவது மார்க்கெட் பண்றதுக்கு நான் ஆர்டர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐக்கிய அமெரிக்காவுடைய ராஜ்யம் உலகம் முழுக்க பறந்திருக்கின்றது. இலங்கை
கூட சவுதி அரேபியாவிலிருந்து பெட்ரோல் வாங்குறதை விட ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் வாங்கினா மிக விலை குறைவு. ஏன் ரஷ்யாவில் போய் வாங்க இயலாது? வாங்கினா இந்த அமெரிக்கா இலங்கையோட பிரச்சனை பண்ணுவான், இலங்கைக்கு வரி விதிப்பான், இலங்கையோட பொருளாதாரத்துக்கு உலகத்தில் முட்டுக்கட்ட போடுவான் என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் பிரச்சனை வந்தது. ஏன் இந்தியா அதிக பெட்ரோலை வாங்குறது ரஷ்யாவிடம் இருந்து. அதனால தான் இந்தியாவோட இந்த டொனால்ட் ட்ரம்ப் இறடிக்கிட்டு இருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த வெனிசுலாவோட ஏதாவது ஒரு சனியனை வளர்த்துக்கிட்டு அந்த வெனிசுலாவை கைப்பற்றதுக்கு நீண்ட நாள் ஒரு கனவு ஒன்று அமெரிக்காவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் மாதிரி வெனிசுலா ஒரு மோட்டுத்தனமாக தங்களோட பாதுகாப்பாக வச்சுக்கொள்ள அவங்க எப்போதும் அமெரிக்கா மீது ஒரு கண்ணு வச்சு கொண்டு தான் தங்களோட நாடை நடத்தி கொண்டு வராங்க. இந்த வகையில் உலகத்தில் அதிக மசகு எண்ணெய் பெட்ரோல் வளத்தை கொண்டிருக்கிற நாடுகள் 10 சொன்னா முதலாவது வெனிசுலா, 2வது தான் சவுதி அரேபியா, 3வது ஈரான், அப்புறம் ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், அதுக்கு பிறகு ரஷ்யா, பிறகு 8வது இடத்துல அமெரிக்கா இருக்குது. அவ்வாறு தங்கிட்ட எல்லாம் பெட்ரோல் இருந்து கொண்டு தங்களுடைய நாட்டு பெட்ரோலை அவங்க பயன்படுத்துறதே கிடையாது. அவங்களுக்கு இன்றைக்கும் நோக்கம் உலகத்தில் இருக்கிற பெட்ரோல்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தி தீர்ந்த பிறகு கடைசியாக நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படின்னு என்ன, உலகத்தில் இருக்கிற பெட்ரோல்லாம் முடிஞ்சா அதுக்கு பிறகு எங்கிட்ட மாத்திரம் தான் பெட்ரோல் விற்கும், பிறகு உலகத்தையே ஆக்கிரமிக்கலாம்னு சொல்லி ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த சகோதரர்களை நான் சொன்ன வரிசையில் ஈரான் 3வது இடம். பார்த்து கொடுங்க. சுமார் 209 பில்லியன் பீப்பாய்கள், பில்லியன் மில்லியன் அல்ல பில்லியன் பீப்பாய்களை வருடத்துக்கு உற்பத்தி செய்து 303 பில்லியன் பீப்பாய்களை வெனிசுலா உற்பத்தி செய்து சவுதி அரேபியா வருடத்துக்கு 267 பில்லியன் பீப்பாய்கள், இந்த ஈரான் 209 பில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி செய்யறாங்க. இந்த வகையில ஈரானோட இந்த சனியனை வளர்த்து கொண்டிருக்கிறதுக்கு காரணத்தில் ஒன்று இந்த பெட்ரோலும் தான். இந்த பெட்ரோல் இருக்கிறதால தான் ஈரானுக்கு ஏதாவது ஒரு சனியன் கொடுப்போம்னு சொல்லி பிறகு அது அணு ஆயுதத்தோட கனெக்ட் பண்ணி பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்று சொல்ல போனா சகோதரர்களே, இந்த சோமாலியா அதுவும் உலகத்தில் அதிக பெட்ரோல் உற்பத்தி செய்யற நாடு. ஆனால் சோமாலியால திங்க கூட வழி இல்லை. அங்கே இருக்கிற பெட்ரோல்களை இந்த அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் சோமாலியாவை நாங்கள் பாதுகாத்தா தான் உங்க நாடுகளில் நீங்க பயங்கரவாதம் இல்லாம இருக்கலாம்னு சொல்லி பெட்ரோல்களை அவங்க சில கம்பெனிகள் ஊடாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கம்பெனிகள் யாரு? அவங்க தான், இந்த பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான். இப்படித்தான் இந்த உலகம் இந்த அமெரிக்கா உள்ள சிக்கொண்டு போகுது. ஆனால் இப்போது உள்ள கரண்ட் நியூஸ் என்னன்னு சொன்னா, பெட்ரோல் வளம் உள்ள நாடு எல்லாத்தையும் நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குதப்பா பெட்ரோல், அந்த நாடு எங்களுக்கு ஆக்கிரமிக்க இல்லாதேன்னு சொல்லி ஒரு கவலை இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்குது. அதுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லி தற்போது அண்மையில் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, வெனிசுலாவுக்கு பக்கத்தில் காணப்படுற கடல் தான் கரிபியன் கடல். அதுல தான் இந்த வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள்லாம் இருக்குது. கிரிக்கெட் மேட்ச் வருவாங்களே அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவுகள், இந்த தீவுகள் எல்லாம் வெனிசுலா நாட்டுக்கு பக்கத்துல தான் இருக்குது. ஆகவே இந்த கடல் 2ஆ பங்கிடப்பட்டிருக்குது. ஒன்று மேற்கிந்திய தீவுகளுக்கும், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் தீவுகளுக்கும், மற்றது வெனிசுலா நாட்டுக்கும், இன்னும் பகுதி சர்வதேச கடலாகவும் இருக்குது. இந்த வகையில இந்த அமெரிக்கா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில சொல்றாரு, அமெரிக்காவுக்கு இந்த போதை மருந்துகள் பரவுறதுக்கு, அதாவது ட்ரக்ஸ் பரவுறதுக்கு இந்த வெனிசுலா ஒரு காரணமாக இருக்குது. அதாவது இந்த கடல்கள் வழியாக வெனிசுலாவில் காணப்படுற இந்த கரிபியன் கடல் வழியாகத்தான் ட்ரக்ஸ் கடத்தல் உலகத்தில் நடக்குது. இந்த ட்ரக்ஸ்களை, அதாவது போதை மருந்துகளை கடத்துற இந்த கும்பலை வெனிசுலா தடுத்து நிறுத்தணும். இவங்க சரியா செயற்படாமல் இருக்கிறதால மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வருது அப்படி இப்படின்னு சொல்லி வெனிசுலாவை குற்றம் சுமத்துவது போல ஒரு கருத்தொன்றை வெளியிடுகிறாரு. இப்படித்தான் ஏதாவது ஒரு குற்றம் ஒன்று முதல்ல சுமத்துவாங்க, பின்னர் தான் அந்த நாட்டுக்குள்ள ஏதாவது இந்த பார்த்தீங்களா இவங்களால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அந்த நாட்டுக்குள்ள போய் படையெடுப்பாங்க, அல்லது ஐநால அமைதி படைன்னு சொல்லி அமெரிக்காவை போய் குந்தி கொண்டு அடுத்த விஷயங்களை ஆரம்பிப்பாங்க. இந்த வகையில் இவர் குற்றம் சாட்டுறாரு டொனால்ட் ட்ரம்ப். போதை மருந்து கடத்துற கும்பல்லாம் இந்த வெனிசுலாவில் காணப்படுற அந்த கரிபியன் கடல் வழியில தான் வராங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிய இவர் அதோட நின்றுக்கொள்ளாம அடுத்த கட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் செய்தார். என்னன்னு சொன்னா, இந்த கரிபியன் கடல் ஓரம் தங்களுடைய பாரிய மிசைல் ஏவுகணை பொருத்தப்பட்ட கடற்படைகளை அனுப்பி வைக்கிறார். என்னத்துக்கு அனுப்புறாரு? இந்த சாதாரண இந்த ட்ரக்ஸ் கடத்துற கும்பலை பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டே அழிக்கக்கூடிய மிசைல்கள், ராக்கெட்டுகளை சுமந்த கப்பல்கள் இந்த கரிபியன் கடலோரம் வெனிசுலாவை ஒட்டிய சர்வதேச கடல் பகுதியில் நகர்ந்து போகுது. அதாவது அமெரிக்க கப்பல் போகுது. இதை பார்த்து கொண்டிருக்கிற வெனிசுலா ஜனாதிபதிக்கு, அதாவது வெனிசுலா ஜனாதிபதியுடைய பெயர் நிக்கோலஸ் மாதுரோ, அவருக்கு கட்டும் கோபம் வந்தது. முதல்ல அவர் எந்த ஒரு எதிர்ப்பையும் செய்ய இல்லை, ஒரு அமைதியான நிலையில இருந்திருக்கிறார். பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்த விஷயங்களை சொன்னதால தற்போது இந்த மதுரோவுக்கு பத்தி கொண்டு வந்துட்டு, இந்த வகையில் இந்த வெள்ளை மாளிகையில் இருக்கிற இந்த அரச கூட்டம் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, இந்த வெனிசுலா நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி தான் இந்த ட்ரக்ஸ் கடத்துற கும்பலுக்கு தலைவர், ஆகவே நாங்க அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து அமெரிக்காவிலிருந்து வெளியானதால மதுரோவுக்கு தாங்க முடியாம போயிட்டு, இந்த வகையில் அவர் இன்று வடகொரியா ஜனாதிபதி போல், அதாவது அமெரிக்காவை கை நீட்டி கதைக்கக்கூடிய 2-3 குரூப்ல ஒன்று ஈரான், வடகொரியா மிக முக்கிய இடத்தை வகிக்குது. அந்த வகையில இன்று இந்த நிக்கோலஸ் மதுரோவோ உடனடியாக ஒரு பத்திரிகை மாநாட்டை கூட்டி அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். இந்த மதுரோவோ, அதாவது வெனிசுலா ஜனாதிபதி பத்திரிகை மாநாட்டில் குறிப்பிடுகின்றார்,
வெனிசுலா கடந்த 100 ஆண்டுகளில் காணாத மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒன்றை தற்போது சந்தித்து வருகிறது. 8 ராணுவ போர்க்கப்பல்கள், 100 ஏவுகணைகள், மேலும் அணுகுண்டை ஏற்றிக்கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கள் நாட்டை நோக்கி நகர்ந்து வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய அநியாயமான நடவடிக்கை. இது சர்வதேச குற்றம். இது ஒழுக்கமற்ற செயல் என்று அவர் குறிப்பிட்டு மேலும் அவர் சொல்கின்றார். யாரு? வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவோ இப்படி சொல்கிறார். மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், நீங்க கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். மார்க்கோ ரூபியோ, உங்களோட கையில வெனிசுலா மக்களோட ரத்தம் படணும்னு சொல்லி உங்களோட உள்ளம் விரும்புது. அதுதான் இப்ப இந்த ஆட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. இது முழு தென் அமெரிக்காவையும் கரிபியன் கடல் பகுதியில் மிகப்பெரிய போரை ஏற்படுத்துறதுக்கான நிலைமையை உருவாக்கிறாதீங்க, உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி அவரு கடுமையான தொனியில ஊடகங்கள்ல ஒரு ஜனாதிபதி இப்படி அமெரிக்காவை பார்த்து பேசினார் என்று சொன்னா அது உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னு சொன்னா உலகத்தில் அதிகமான நாடுகள் அமெரிக்காவை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அதாவது ஒரு வகையா ஒரு தாட்சணியத்தை பேணி கொண்டு தான் பேசுவாங்க. ஆனால் இன்று வெனிசுலா ஜனாதிபதி அமெரிக்காவை பார்த்து கையை நீட்டி நீட்டி பேசியது ஊடகவியலாளர்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்க வைத்தது. அவர் ரொம்ப சூடா இருக்கிறாரு என்பது சர்வதேசத்துக்கு நன்கு விளங்கி இருக்கும். ஆனால் இவர் பேசும்போது இவர கையில ஹுவாவி கையடக்க தொலைபேசி கையில் இருந்தது. அதை தூக்கி காட்டித்தான் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையாக எச்சரித்தார். இந்த வகையில் அவர் இந்த ஸ்மார்ட் போன், அதாவது ஹுவாவி ஸ்மார்ட் போனை கையில் எடுத்து அதை தூக்கி காட்டி என்ன சொன்னார் தெரியுமா? இது உலகத்துல சிறந்த தொலைபேசி. அமெரிக்காவுடைய உளவு செயற்கைக்கோளாலும் உங்களுடைய அதி தொழில்நுட்ப உளவு விமானங்களாலும் இதுல தலையிட முடியாது என்பதை மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊடக மீட்டிங்கை முடித்தார். அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விளங்குதா? ஹுவாவி போனை காட்டி சொல்லல, இந்த ஹுவாவி போனை உற்பத்தி செய்யற நாட சீனாவை வைத்து சொன்னார். நீங்க வெனிசுலால கைய வச்சீங்க, நாங்க சீனாவோட சேர்ந்து உங்களை 2ல் 1 பார்த்துடுவோம். அதாவது நாங்க சீனாவோட மறு உருவம், அமெரிக்காவோட எதிரி வரிசையில் உள்ள சீனாவை வச்சு மிக கடுமையான ஓனிங் ஒன்ற டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த நிக்கோலஸ் மதுரோவோ வழங்கியது நிச்சயம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் தலையீடியா இருக்கும். காரணம் என்ன சொன்னா, இவனுக்கு பின்னுக்கு சீனா இருக்கிறாங்கிறது அமெரிக்காவுக்கு நன்கு புரிந்திருக்கும். சரி நேரிலே உலகத்தில் அடுத்த முக்கியமான செய்திகள் வரும்போது மறுபடியும் நான் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.